Hello everyone, வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா, வாட் டைப் ஆஃப் பர்சன் யூ வில் பிகம் இன் 2025. ஸோ இந்த 2025ல நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சனாக வந்துட்டு மாற போகிறீங்க. ஸோ இப்போ தான் ஜான்வரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் டிசம்பர் இருக்கு. ஸோ இந்த டிசம்பர் மந்த்குள்ளார நீங்கள் எப்படிப்பட்ட பர்சனாக வந்துட்டு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர், பைல் நம்பர் 2 இந்த எல்லோ ஒன், பைல் நம்பர் 3 இந்த ரெட் கலர் மெரூன் வரும். ஓகே, ஸோ 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2025ல என்ன மாதிரியான ஒரு பர்சனாக நீங்க மாற போறீங்க. ஓகே, சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த 2025ல நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக மாற போறீங்க பார்ப்போம். What type of person you will become in 2025? Okay. Wonderful, you got Magician. Okay, so pile number 1, இந்த ஒரு 2025ல பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனாலிட்டியில் உங்களோட கேரக்டர்லையுமே வந்துட்டு மாற்றங்கள் இருக்கு. இது வந்து பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும்னு வைங்களேன். நீங்கள் மாறுவீங்க, கண்டிப்பாக மாறுவீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் ஒரு சைலண்ட் டைப் ஆஃப் பர்சன், ரொம்ப ஒரு வீக் பர்சன் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த 2025 இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். வெரி போல்ட் அண்ட் கான்ஃபிடென்ட் பர்சனாக நீங்கள் வந்து மாறுவீங்க. அண்ட் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இது வரைக்கும் வந்து மற்றவங்களுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருக்கலாம். இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு சில பீப்புள் ஒர்க் பண்ணுவாங்க. யாரை எப்படி வேலை வாங்கணும், அவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அழகாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கம்யூனிகேஷன் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். ஸோ இந்த 2025ல பைல் நம்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் தான் வந்து ஒரு கீ பாயிண்ட்டு. ஓகேங்களா? அண்ட் வந்துட்டு வெரி ஆப்டிமிஸ்டிக், ஒரு ஃபியூச்சர் ரிலேட்டடை பற்றி மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறதாக இருக்கட்டும், நீங்கள் ஒருத்தவங்களோட இன்டராக்ட் பண்ணுறது எல்லாமே ஃபியூச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பீங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே செல்ஃபிஷாக இருப்பீங்க. ஆனால் நீங்கள் செல்ஃபிஷாக இருக்கிறது மற்றவங்களை ஹர்ட் பண்ணணும்னு இருக்க மாட்டீங்க. பட் ஆனால் வந்துட்டு உங்களை நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். பிகாஸ் இது வரைக்கும் பைல் நம்பர் 1 லேர்ன் பண்ண ஒரு பிக்கெஸ்ட் லெசன் உங்கள் லைஃப்லன்னு பார்த்துக்கிட்டா செல்ஃபிஷாக இருக்கணும். எந்த இடத்துல செல்ஃபிஷாக இருக்கணும், எந்த இடத்துல செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணுங்கிறது. கரெக்ட். ஸோ உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண கோல், ஐ மீன் உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த கோல், இது எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு செல்ஃபிஷாக இருக்கிறது ஒரு another கீ பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்காமல் அந்த முடிவு எடுப்பீங்க. ஸோ இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 1 வந்துட்டு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக தான் கண்டிப்பாக மாறுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க, உங்களை தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வைப்பீங்க. எவ்வளோ லவ்டு ஒன்ஸ் உங்களை சுற்றி இருந்தாலும் அவங்கள செகண்ட் ப்ரையாரிட்டி தான் இனிமேல். நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகே,
அண்ட் டெசிஷன் மேக்கிங்னு வர்றப்போ அதில் ஒரு மாற்றங்கள் ஆல்சோ வரும். இது வரைக்கும் வந்துட்டு நீங்கள் மற்றவங்க ஏதாவது ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லுவீங்க. பட் சொல்லியிருக்கீங்க இது வரைக்கும் ஈவன் டில் நவ். பட் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிஷன் மேக் பண்ணுறீங்க, ஒரு டீமாக ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னாலும் உங்களோட ஓன் ஒப்பீனியனை நீங்கள் வைப்பீங்க. உங்களுக்கு அது ஓகேன்னா அதை நீங்கள் செய்வீங்க, இல்லைன்னா செய்ய மாட்டீங்க. உங்களோட வேர்ட்ஸ், உங்களோட ஒப்பீனியனுக்கு வந்துட்டு ஹை ப்ரையாரிட்டி வந்துட்டு இனி நீங்கள் கொடுப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்சஸை பார்ப்பாங்க, ரொம்ப சேஞ்சஸை பார்ப்பாங்க. நீங்கள் வந்து சுயமாக வந்து உங்கள் முடிவுகள்லையும் சரி உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துட்டு நீங்கள் லீட் பண்ணுறதை வந்து பார்ப்பாங்க. இந்த ஒரு வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் வரும். அண்டு ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும். நிறைய கோவில் போவீங்க, நிறைய சாமி கும்பிடுவீங்க. அண்டு நிறைய வந்துட்டு உங்கள் மென்டல் பீஸ்க்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது அத்தனையுமே செய்வீங்க. இந்த இந்த ஒரு இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்பிக்கையே இல்லை, இது வரைக்கும் எனக்கு அதில் வந்து அவ்வளோக்கு ஒரு தாட் இல்லைன்னு இருந்தவங்க இனி இந்த இயர் வரக்கூடிய டேஸில் அதிகமாக வந்து இன்வால்வ் ஆவீங்க. ரிலேஷன்ஷிப்பில் டாமினன்ட் தெரியுது. ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எடுப்பீங்க. அதாவது நீங்கள் சொல்லி உங்கள் பார்ட்னர் கேட்குற மாதிரி இருக்கும். அண்டு ரிலேஷன்ஷிப் விஷயமா இது வரைக்கும் என்னென்ன சாக்ரிஃபைசஸ் நீங்கள் பண்ணீங்களோ அது இனிமேல் இந்த ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மந்த்ஸில் நீங்கள் பண்ண மாட்டீங்க. உங்களோட சாக்ரிஃபைசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அண்டு ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வந்து எடுத்துகிட்டு போவீங்க ஃப்யூச்சருக்கு அடுத்து என்ன பண்ணணும், ஃபேமிலி ரிலேட்டடாக வந்துட்டு எப்படி கொண்டு போகணும், உங்களோட பிளான் ஐடியாஸ் இருக்கும். அண்ட் ஏதாவது படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ், ஸ்டடீஸில் வந்துட்டு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களோட ரேங்கிங்கில் இருந்து அண்ட் உங்களோட ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஒர்க் ஷாப்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. அதில் வந்து உங்களோட ஸ்கில்ஸை வந்து வெளியே காமிப்பீங்க. இந்த ஒரு இயர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேலஞ்சிங், ஒரு காம்படிஷன் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் சம்வேர். எனக்கு டேலண்ட் இருக்குது, நான் போய் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ இது வரைக்கும் பயந்துட்டு இது வரைக்கும் சேஃப் ஜோனில் இருந்த பயல் நம்பர் 1 இந்த ஒரு இயர் வந்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வருவீங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங், போல்ட், வண்டர்ஃபுல்லான ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இந்த ஒரு பாத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைடன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் யூனிவர்ஸோட கைடன்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களோட உங்களோட இன்ட்யூஷன் இல்லைனா ஒரு சில சயின்ஸ் மூலயமா உங்களை ஆக்சஸ் பண்ணுவாங்க. பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் டேக்கிங் கொஞ்சம் தெரியுது இந்த ஒரு வருஷம். ஏதாவது ஒன்று பண்ணலாம், ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, சக்ஸஸ்னா குட், அப்படி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஓகே, லெசன் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கூல் மைண்ட் செட் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு போல்ட் அண்ட் ஃபியர்ஸ் எனர்ஜி இருக்குது. பட் மைண்ட் செட் கொஞ்சம் கூலாகவுமே சம்டைம்ஸ் இருக்கும். எனக்கு பயல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து கம்யூனிகேஷன் வந்து ஒரு மேஜர் ரோல் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ளே பண்ணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்யூனிகேஷனை வந்துட்டு கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ, கூலாகவும் போல்டாகவும் ஹேண்டில் பண்ணுறீங்களோ, எஸ், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் இந்த ஒரு 2025. ஓகே, ஸோ பயல் நம்பர் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெசேஜஸ் கிளியர், ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கண்ட்ரோல் எல்லாங்கிறப்போ உங்களோட டெசிஷன் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 1. தேங்க்யூ. பயல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ இந்த 2025 வந்துட்டு பயல் நம்பர் 2 என்ன மாதிரியான ஒரு பர்சனா மாற போறீங்க? Ten of Cups, 5 of Cups. Okay.
பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷம் வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து எப்படின்னா இன்னும் வந்து உங்ககிட்ட அந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் அப்படியே பின்னாடியே போகிற மாதிரி இருக்கு. அந்த பாஸ்ட் எமோஷன்ஸ் வந்து இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் உங்களை வந்து ஒவ்வொரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னுமே வந்து ஒரு சில பீப்புள் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹீலிங் எடுத்துக்கல. அதாவது அந்த பாஸ்டில் இருந்து 100% மூவ் ஆன் ஆகலை. ஏதோ ஒரு சின்ன விஷயம் பாஸ்ட் பற்றின ஒரு தாட்ஸ் இல்லை ஒரு பேச்சுக்கள் வந்தால் கூட நீங்கள் அப்படியே இதாகிடுறீங்க, பிரேக், அப்படியே டோட்டலாக பிரேக் ஆகிடுறீங்க. ஸோ இந்த ஒரு வருஷம் நீங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணணும் உங்களோட பர்சனாலிட்டி வைஸில் அண்ட் உங்களோட டோட்டல் கேரக்டர் வைஸில் நிறைய ஒர்க் பண்ணணும். நீங்கள் வந்து எப்படின்னா செல்ஃபிஷாக இருக்கிறேங்கிற பேரில் இந்த ஒரு வருஷம் ஒரு சில பீப்புளை உங்களை நீங்கள் வந்து இழக்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில பீப்புள் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. பைல் நம்பர் 2க்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறுவீங்களா அப்படின்னு கேட்டால் சேலஞ்ச் தான். ஒரு நியூ பர்சனாக மாறுவீங்களா அப்படின்னா அதுலேயும் ஒரு சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது வாய்ப்புகளே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் சேலஞ்சஸ் இருக்கும். நீங்கள் நினைச்சா மாறலாம், ஆனால் அதுக்கு நிறைய தடைகள் ஆல்சோ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த பாஸ்ட் மெமரிஸ் நீங்கள் வந்து உங்ககிட்ட நீங்கள் நிறைய டைம் வந்து ஒரு புது பர்சனாக நான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, பட் மாற முடியாததுக்கு காரணம் எந்த ஒரு விஷயம் உங்களை காயப்படுத்துச்சோ அது சம்மந்தப்பட்ட ஒரு பொருளோ இல்லை அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க. இப்போது மேபி ஒரு சில பீப்புளோட அந்த பழைய சேட்ஸ், யார் உங்களை காயப்படுத்தினாங்களோ அவங்களோட சோஷியல் மீடியா, அவங்களோட சேட்ஸ், இல்லை அவங்களோட பொருள், அவங்களோட மெமரிஸ், ஏதோ ஒன்று வந்து நீங்கள் உங்ககிட்டே வச்சுருக்கீங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் கூட இருக்க இருக்க உங்களால் ஒரு நியூ பர்சனாக மாற முடியல. நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கீங்க பைல் நம்பர் 2, ஆனால் நீங்கள் வந்து எஸ் ஒரு ஃபியூ டேஸ் இல்லை ஒரு ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸ் வந்துட்டு பாசிட்டிவாக மாறுவீங்க. பட் தென் அந்த ஒரு சேட்ஸோ இல்லை அவங்களோட பொருளோ ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அகெயின் திருப்பி எங்கேருந்து ஆரம்பிச்சிங்களோ அங்கேயே போய் நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் போடுற ஒரு ஒரு எஃபோர்ட்டுமே வந்துட்டு இன்ன வரைக்கும் ரிசல்ட் பார்க்கலக்கான ரீசன் அதுதான். அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வந்து திருப்தி அடைய மாட்டேங்கிறீங்க. இப்போது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அந்த கோலை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணீங்க, ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, அது ஃபுல்ஃபில் ஆனதுக்கு அப்புறமுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஏதாவது ஒன்று வந்துட்டு எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. அந்த கிரேவிங்ஸ் வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. எல்லா விஷயத்துலையுமே கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கு. லவ், சக்ஸஸ், மணி, ஒரு ஹாப்பினஸ், எல்லாத்துலேயுமே நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் கொடுக்கல அப்படின்னா இந்த ஒரு இயருமே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாற முடியாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை? மெடிடேஷன் நிறையா பண்ணுங்க. நீங்கள் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி தேவை, நிறைய வந்து சன்லைட் தேவை, நிறைய வெளியில் போங்க, ஃப்ரெஷ் ஏர் தேவை. ஒரு நியூ பிளேஸ்க்கு நீங்கள் வந்து என்னால் நியூ பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆக முடியும்னா கண்டிப்பாக மாறலாம். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கும் ஒரு ஒரு க்ரோத்தா இல்லை நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற இடம் சப்போர்ட் பண்ணலை. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், உங்களை சுற்றி இருக்கிற இடமுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேசஸ்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தள்ளி போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அப்ராட் பிளானிங் இருக்குதா? ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பட் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா ட்ரை பண்ணுங்க. ஒரு சேஞ்சஸ், இடமாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயுமே வந்து கொண்டு வரும். இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 2 ஏதாவது ஒரு முடிவை எடுத்தே ஆகணும். ஸ்ட்ராங் டெசிஷன், அதாவது பழைய மெமரிஸ், இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் இட் இஸ் டஃப், ரொம்ப டஃப் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த பழைய மெமரிஸ் எது உங்களை வந்துட்டு மூவ் ஆன் ஆக விடாமல் தடுக்குதோ அதை வந்துட்டு யூ ஹாவ் டு பர்ன் இட். அது உங்கள் லைஃப்பில் வந்துட்டு அது என்னைக்கு நீங்கள் அதை பார்த்தனாலும் என்னைக்கு அது உங்கள் கண்ணில் பட்டாலும் உங்களால் அந்த பாஸ்ட் நினப்புகள்ல இருந்து வெளியே வர முடியாதுன்னா யூ ஹாவ் டு எண்ட் தட். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் ஒரு புது பர்சனாக மாறுறது கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.
நீங்கள் போடுற ஒரு எஃபோர்ட் கஷ்டம். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில குட் பீப்புள் வந்துட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் இன்னும் மூவ் ஆன் ஆக முடியலதுக்கு ரீசன் அதுதான். உங்களுக்குள்ளார அந்த கான்ஸ்டன்டான ஒரு பயம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களை கம்யூனிகேட் பண்ண விடாம தடுக்குது. இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, ஒரு சில குட் பீப்புள் உங்களோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் நீங்க லிமிட்டடா வச்சுக்கிறீங்க. பிகாஸ் பாஸ்ட்ல ஹர்ட் ஆன மாதிரி ஹர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்ஸ்டன்ட் அந்த ஒரு தாட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆழமா வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஒரு தாட்ல ஒரு மாற்றங்கள் வரணும். அப்போ நியூ பிளேஸ் கண்டிப்பா தேவைப்படுது. ரிலேஷன்ஷிப் பார்க்குறப்போ பிரச்சனைகள் இருக்கு, அது காரணம் பாஸ்ட். உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு ஒரு ஹாப்பினஸ் கொண்டு வர முடியாததுக்கு ரீசன் நீங்களும் ஒரு பார்ட் ஆஃப் த ரீசன் தான். உங்கள் பார்ட்னர் வந்துட்டு உங்களை நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு டவுட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் உங்களோட ஆரா, உங்களோட எனர்ஜி எதுவுமே வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் உங்கள் பார்ட்னர் உங்கள் மேலே போர் ஆயிடுறாங்க, இல்லைனா வந்துட்டு அவங்க அந்த ஒரு ஹாப்பி ஜாலி மூடை வந்து இல்லை. நீங்கள் எப்பயுமே சேடாக இருக்கீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு ரீசன் கொண்டு வர்றீங்க ஒரி பண்ணுறதுக்குன்னு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு சோஃபார் நடந்துக்கிட்டே இருக்கு. அண்ட் அது இன்ன வரைக்கும் நீங்கள் அதுக்கு ஒரு எண்டு கொடுக்கல, அதுக்கு சரி பண்ண ட்ரை பண்ணலை. அதனால அது நீங்கள் எண்டு கொடுக்காத வரைக்கும் இந்த ஒரு இயருமே கண்டினியூ ஆகும். ரைட். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கெரியர்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப், லைஃப், மென்டல் ஹெல்த், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் சேலஞ்சஸ் இந்த ஒரு வருஷம் கொடுக்கும். பிகாஸ் பாஸ்ட்டுக்கு எண்டு பண்ணுங்க. இதை எண்டு பண்ணாத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வரும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட பர்சனாலிட்டி அண்ட் உங்களோட கேரக்டர் அண்ட் உங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, இது எல்லாமே செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இது வந்து ஒர்க் பண்ணுங்க. அதிகமாக வந்து இந்த இயரில் ஒர்க் பண்ணணும். நீங்கள் அதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரைட். ஸோ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக இந்த வருஷம் நீங்கள் மாறுறது சேலஞ்சஸ் தான். அப்படியே நீங்கள் மாறினா கூட திருப்பி மறுபடியும் அந்த பாஸ்ட் விஷயங்கள் உங்களை பழையபடியே கொண்டு வந்துடும். ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், ப்ராப்பர் ஹீலிங், ப்ராப்பராக வந்துட்டு 100% அந்த விஷயங்கள்லேருந்து மூவ் ஆன் ஆகலை அப்படின்னா இந்த ஒரு வருஷமுமே வந்து நீங்கள் புது பர்சனாக மாறுறது கஷ்டம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ 2025ல் என்ன மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் மாற போகிறீங்க? பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 3 வந்து இந்த ஒரு இயர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் அந்த லவ் கிடைக்கும். அதாவது நீங்கள் அந்த பாஸ்டில் வந்துட்டு நிறைய லவ் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் பல இடங்களில் வந்து இருந்திருப்பீங்க. அந்த ஒரு விஷயம் திருப்பி கிடைக்கும். ஸோ இந்த ஒரு இயர் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மந்த்ஸில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லவபிள் பர்சனாக மாறுவீங்க. உங்களோட எனர்ஜியும் சரி, நீங்களும் சரி, கொஞ்சம் அதாவது ஒரு மிஸ்ட்ரின்னு கூட நான் சொல்லுவேன். அதாவது ஒரு ரூட் இல்லை, லவபிள் பர்சன், காமாகவும் இருப்பீங்க அண்ட் கரெக்டாக அந்தந்த வேலையை செய்கிற மாதிரி இருப்பீங்க. உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் பீப்புளுக்கு வந்துட்டு இருக்கும். உங்கள் மேலே அட்வான்டேஜ் எடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் உங்கள் ஆரா வந்து
சம்டைம்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும், சம்டைம்ஸ் கொஞ்சம் இந்த லவபிள் எனர்ஜி வந்துட்டு இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் போல்ட்னஸ் தெரியுது. அதாவது உங்கள் லைஃப், உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக இந்த ஒரு இயர் வந்து 100% பிளான் பண்ணிடுவீங்க. நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பிளானிங் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுமே இன்னொரு பக்கம் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்சனாக க்ளோ ஆகணும் அப்படின்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும். அண்ட் அதை கண்டிப்பாக செஞ்சும் முடிப்பீங்க. சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பீப்புள் தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இந்த ஒரு இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு வருஷம். ஸோ நீங்கள் என்ன மாதிரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரியாகவே மாற முடியும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வருஷம் வந்து உங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் இது வந்து அதிகமாக பேசும். நீங்கள் இது வரைக்கும் வந்து மற்றவங்களை நினச்சி வந்து நீங்கள் ரொம்ப ரோல் மாடலாக எடுத்திருப்பீங்க, மற்றவங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டிருப்பீங்க. சூப்பர்வான ஒரு பர்சன், இவங்களோட குவாலிட்டி எனக்கு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும், இவங்களோட ஸ்கில்ஸ் எனக்கு இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு. பட் இந்த ஒரு வருஷம் நீங்கள் ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பர்சனாகவும் உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட்ஸ் இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பட் ஆனால் வந்து அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு உங்களோட எஃபோர்ட் பயங்கரமாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் பைல் நம்பர் 3க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். பிகாஸ் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, டைம் சுத்தமாக கிடைக்காது. உங்களோட லவ்டு ஒன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணால் கூட அவங்களுக்கு திருப்பி பேசணுங்கிற தாட்டு கூட வராத அளவுக்கு பிஸி ஸ்கெடியூல் இருக்குது. ஸோ அப்போது உங்களோட ஹெல்த், ப்ராப்பரான ஸ்லீப், ப்ராப்பராக வந்துட்டு சாப்பிட்றது, ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் இருக்காது. ஸோ இது ஒரு சேலஞ்ச் கொடுக்கும். சம்டைம்ஸ் அதாவது ஆஃபன் நீங்கள் வந்து வீக் ஆகிட்டே வந்துட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ப்ராப்பர் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அண்ட் மென்டல் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர போல்ட்னஸ் இருக்குது. அந்த லயன் எனர்ஜி வந்துட்டு இருக்கும். மென்டல் இவ்வளோ நாளாக நடந்ததை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இப்படி ஆயிடுச்சு ஸோ அப்படின்னு நினச்சி அழுத காலங்கள்லாம் போய் இந்த ஒரு வருஷம் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சா அது எனக்கு ஃபேவராக அடுத்து நான் எப்படி மாற்றுவேன் அந்த மைண்ட் செட் வரும். ஒரு போல்ட் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு சிங்கிளாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் அ ப்ரப்போசல். உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் ஈஸியாக அட்ராக்ட் ஆவாங்க. உங்கள் மேலே ஒரு சில பீப்புளுக்கு க்ரஷ் இருக்குது, எஸ், அவங்க யாருன்னு தெரிய வரும். அண்ட் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பார்ட்னர் உங்களோட இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்திருக்கிறத பார்த்து இன்னும் அட்ராக்ட் ஆவாங்க, இன்னும் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு யூனிவர்ஸ் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கூல் டைப் பர்சனாக மாறுவீங்க. அண்ட் பாஸ்டில் நிறைய ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பர்சன் தான். நிறைய லோன்லினஸ், நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு, இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த டைம் பீரியடில், இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா 2025ல் உங்களோட பாஸ்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் வருவாங்க. அவங்களோட நீங்கள் உங்ககிட்ட எதார்த்தமாக பேசுறதுக்கு, இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, அந்த பாஸ்ட் பர்சன் பார்த்த அப்புறம் நீங்கள் திருப்பி அவங்களோட பழையபடி கனெக்ட் ஆகுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு நியூ பர்சனாக இருக்கீங்களா, இந்த நியூ கேரக்டர், இந்த நியூ பர்சனாக அவங்களோட கனெக்ட் ஆகுறீங்களான்னு யூனிவர்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பாஸ்ட் பர்சன் இல்லை ஒரு அந்த பாஸ்ட் ரிலேட்டட் பர்சன் வந்துட்டு நீங்கள் பார்க்குறப்போ, கம்யூனிகேட் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இந்த இடத்துல வந்துட்டு சேலஞ்ச் யூனிவர்ஸ் வந்து வைக்கிறாங்க. எய்தர் நீங்கள் உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறிட்டீங்களா, இல்லை இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் இருக்குதா, பாஸ்ட் பர்சன் வந்தோடனே திருப்பி மறுபடியும் பழையபடி ஆயிட்டீங்களா. எஸ், யூனிவர்ஸோட டெஸ்ட் வந்துட்டு நல்லா பயங்கரமாகவே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் ஆனால் வந்துட்டு வெரி பாஸ்ட் ரிலேட்டட் பீப்புள் உங்கள் லைஃப்பில் வர்றப்போ கொஞ்சம் உங்கள் ரியாக்ஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பார்த்து வந்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். டோன்ட் கோ பேக். அவங்க எல்லா ஒரு நல்ல உங்கள் மேலே அவ்வளோ அன்பு பாசம்லாம் வந்துட்டு சம்டைம்ஸ் காமிப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா? நீங்கள் அந்த பாஸ்ட் பீப்புளோட கனெக்ட் ஆகணும், இல்லை திருப்பி நான் அவங்களோட மறுபடியும் கனெக்ட் ஆக விரும்பலை, இட் இஸ் அப் டு யூ. அது உங்ககிட்ட
அது உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. பட் ஆனால் யூனிவர்ஸோட டெஸ்ட்டுங்கிறது இருக்கும். அதில் நீங்கள் பாஸ் ஆகிறீங்களா இல்லை வந்து ஃபெயில் ஆகிறீங்களா அப்படிங்கிறது இட் இஸ் அப் டு யூ, ரைட்? ஆனால் வந்து கெரியர் நல்லாயிருக்கும். கெரியரில் வந்து ஸ்லோ க்ரோத் இருக்கும். பட் இது எப்படின்னா வந்து இந்த ஒரு வருஷம் வந்து 2025 பிகினிங் வந்து கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருப்பீங்க. பிஸ்னஸ் பிளானிங் இருந்துச்சுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ஆனால் அந்த இயர் எண்டில் சக்ஸஸ் ரீச் பண்ணிடுவீங்க. இந்த இயர் எண்டு 2025ல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக போயிட்டு இருக்குன்னா சக்ஸஸ் பார்த்துருவீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து மந்த்லி ஏர்னிங் எனக்கு இவ்வளோ வரணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருந்தீங்கன்னா ரீச் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு இயர் 2025ல் நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்களே, ஒரு 5 கோல்ஸ் இல்லை ஒரு 10 கோல்ஸ்னு ஏதாவது ஒரு செட் பண்ணியிருப்பீங்க. அதில் கண்டிப்பாக ஒரு 3 to 4 ஃபுல்ஃபில் ஆகும் இந்த இயர் எண்டில். அது நீங்கள் தான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ வந்து இனி வந்து அந்த பிளாக்கேஜஸை தாண்டி அடுத்து என்னங்கிற மாதிரி உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்கள் மைண்ட் செட் மாறும். ஸோ 2025 வந்துட்டு பைல் நம்பர் 3க்கு வண்டர்ஃபுல். உங்களோட பேஷன், உங்களோட இந்த லவ் எனர்ஜி ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப ஹையாக இருக்கும். அண்ட் டோன்ட் கேர் ஆட்டிடியூட் இருக்கும். என்ன வேணால் பேசிக்கோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர், என்ன வேணால் பண்ணிக்கோ, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர், அப்படி தான் இருக்கும். ஆட்டிடியூட் இஸ் கூல். ஓகே, சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பைல் நம்பர் 3. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இந்த ஒரு இயர் வந்துட்டு வரும். ஸ்லோவாக வரும், உடனே ஆல் ஆஃப் அ சடன் இன்றைக்கே நாளைக்கெல்லாம் வராது. பட் ஸ்லோவாக வந்துட்டு இருக்கும். பட் இந்த இயர் 2025 எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக வந்து நிற்பீங்க. ஓகே, ஸோ வண்டர்ஃபுல். தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ என்னோட பைல் ஆல் தி 3 பைல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் மாற்றங்கள் ஆல்சோ இருக்குது, நல்ல குட் நியூஸஸ் ஆல்சோ இருக்குது. ஐ ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.